உங்கள் வீட்டில் வந்து சுவாமியினுடைய புகைப்படம் வச்சுருக்கீங்க. அந்த புகைப்படத்துக்கு பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு நிமிஷம் முருகனை நினைக்கணும். முருகன் வந்து நிற்பார். முருகன் வந்து நின்னதுக்கப்புறம் முருகனுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. இந்த ஒவ்வொரு பெயரும் நமக்கானது. நல்லா கவனிக்கணும். அந்த பெயரை சொல்லுவதால், அந்த மந்திரத்தை சொல்லுவதால் முருகனுடைய ஆற்றல் குறைவதோ ஏறுவதோ கிடையாது. நமக்கு ஆற்றல் ஏறும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போறீங்க, அவர் கூட உங்க நண்பர் வந்திருக்கிறார். அவங்க கிட்ட அந்த அதிகாரியை பற்றி சொல்லும்போது உங்க காரியமும் ஆகணும், அதே சமயம் அந்த அதிகாரியை பற்றி உங்க நண்பரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்வீங்க? ஏதாவது பண கஷ்டம்னு வந்துட்டோம்னா ஐயாட்ட கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார், வாரி வழங்குறதுல வள்ளல் அவரு அப்படின்னு உங்க நண்பர்கிட்ட அந்த பெரியவர் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவருக்கு உள்ளம் குளிர்ந்து போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க?